Good evening, viewers. Today, let us see 154th lesson, grammar section, revision of a question to question SAVT in VC. அதே தான் 4 numbers. இன்னைக்கு வந்து in the last class, we saw can question word question. We saw. அதாவது it has been taken. Today, let us see could முடிச்சோன்னா இந்த வேலை வரும். அப்புறம் குட்டு மே மைட்டு வராது. ஸோ அது பார்க்கலாம். ஸோ குட்டு எழுதியிருக்கோம். ஸோ குட் ஹாஸ் பீன் ரிட்டன் தேர் இல்லையா? பாருங்கள், கொஸ்டின் இது நாட் பிளைன் கொஸ்டின். பாருங்கள், ஹவு குட் யூ பி அ டாக்டர் தேர்? நீ அங்கே எப்படி ஒரு டாக்டராக இருக்க முடிந்தது? அங்கே எப்படி டாக்டராக இருந்தான்னு கேட்குறாங்க இல்லையா? இருக்க முடிந்தது. அடுத்தது, வேர் குட் யூ பி இன் எ ஸ்மால் ஹவுஸ்? நீ எங்கே ஒரு சிறிய வீட்டில் இருக்க முடியாது? எங்கே சிறிய வீட்டில் இருந்த? ஸோ வேர் குட் யூ பி இன் எ ஸ்மால் ஹவுஸ்? நீ எங்கு ஒரு சிறிய வீட்டில் இருக்க முடிந்தது? முடிந்ததான் வராது. முடிந்ததான் வந்து என்ன சொன்னார்? பிளைன் கொஸ்டினில் வரும். இங்கே வராது. நீ எங்கே இருக்க முடிந்தது அப்படி தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வித் ஹூம் குட் யூ பி in our house? With whom could you be in our house? யாருடன் நீ எங்கள் வீட்டில் இருக்க முடிந்தது? நான் இங்கே இருக்கேன், ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது யாருடன் நீ எங்கள் வீட்டில் இருக்க முடிந்ததாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாருடன் நீ எங்கள் வீட்டில் இருக்க முடிந்தது? with whom could you be in our house? ஸோ கொஸ்டின் பார்த்துங்க. குட்டு அடுத்து சுட்டு போவோம் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். லாஸ்ட்டை வந்து ஃபார் வாட், எதற்காக? ஃபார் வாட்லாம் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் வேர்ட்ஸ். ஃபார் வாட் குட் யூ பி ஹியர் ஃபார் 5 days? நீ எதற்காக இங்கு 5 நாட்கள் இருக்க முடிந்தது? நீங்கள் ஏன் 5 நாட்கள் இருக்க முடிந்தது? ஸோ ஃபார் வாட், எதற்காக? குட் யூ பி ஹியர் ஃபார் 5 days? நீ எதற்காக இங்கு 5 நாட்கள் இருக்க முடிந்தது? அவ்வளோதான். ஸோ ஷுட்டு வந்து முடிச்சிட்டோம். சாரி, குட்டை முடிச்சிட்டோம். இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் லெட்டசி ஷுட்டு என்ன அவ்வளோதான். ஸோ கிளாஸ் இது வந்து எஸ்ஏவிடி இன்விசி பார்த்துங்க. இதுதான் எடுத்துன்னு வரும். ரீசன் ஆஃப் எஸ்ஏவிடி இன்விசி கொஸ்டினோட கொஸ்டின் பிளைன் கொஸ்டின் முடிச்சிட்டோம் இல்லையா? அது நான் இருக்கா பாருங்கள், ரிவிஷன் பாருங்கள். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா யூ see the வீடியோஸ், அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் 4 numbers 1 2 3 4. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, அதாவது இந்த இதே கொடுத்துருக்கேன் ரூல்ஸு. இதை பாருங்கள், கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா விட்டுருங்க. ஏன்னா அது பாருங்கள், கொஸ்டின் வேர்டு கொஸ்டின் கேன், அதாவது ப்ளஸ் கேன் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர்டிகிள் ப்ளஸ் நவுனு ப்ளஸ் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் ப்ளஸ் கொஸ்டின் மார்க். இவ்வளோ இருக்குது. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சா விட்டுருங்க. இதெல்லாம் இது இல்லாமல் அங்கே இருக்குது, எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கூட கிட்ட சேர்த்து எழுதுவோம். ஏன்னா இப்போ ஐ சிங் மட்டும் போட்டால் நல்லா இருக்காது. ஐ சிங் ஏ சாங் இன் மை ஹவுஸ் அப்படி போட்டால் கொஞ்சம் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்குது. அதுதான் அங்கே போட்டிருக்கோம் கூடலாம். ஓகேயா? மெத்தட்லாம் இதே தான், எந்த இதுவும் மாறல. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து அதே ரூல்ஸ். இது ஃபுல்லாக ரூல்ஸு. பாருங்கள், இதுவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓ அப்படிலாம் வந்திருக்கா? அப்போ அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் எது என்ன அங்கே பார்ப்பீங்க. அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் வந்து தேர் அப்படி வரும். ஓகேயா? கொஸ்டின் மார்க்கு அப்படிலாம் வரும், பார்த்துக்குங்க. ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.